அந்த பழக்கம் வராமல் இருக்கணும். அப்படின்னா புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வருவேன். என்னன்னா, இந்த குடிப்பழக்கத்திலேருந்து இது பண்ணுறவங்களுக்கு இப்போ திருமணத்துக்கு வயது இதான் இருக்குல்ல, அது மாதிரி 40 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் தான் குடிக்கலாம். கடைக்கு போனால் ஒரு சரக்கு தரப்படும். 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க குடிக்கலாங்கிற ஒரு புது சட்டத்தை நான் கொண்டு வரலாம்னு இருக்கேன். 40 வயதுக்கு மேலே என்னான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த 40 வயதுக்கு மேல் உள்ளவங்கெல்லாம் குடிக்கிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த குடல் சம்மந்தப்பட்ட ஒரு சில தான் இருக்கும். அதனால் அவங்க உழைப்பினுடைய வீரியம் கொஞ்சம் குறைகிற காலம். 40 வயசு மேலே 50 வயசு அப்படிமா அந்த வீரியம் கொஞ்சம் குறையும். அப்போ இவங்க இந்த மது அருந்தி அதனுடைய பழக்கத்தில் இருந்ததுனால இந்த 40 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அது திடீரென்று இந்த மது பழக்கத்தை நிப்பாட்டினா இதாகும். அதுக்காக அவங்களுக்கு உடல் நலம் பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 40 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் மது அருந்த பர்மிஷன் கொடுத்துருவேன். அதுக்கு தகுந்த மாதிரி சட்ட விதிமுறைகள் என்னவோ அதை மாற்றி செய்யலாம்ட்டு. அது மாதிரி செஞ்சால் மக்கள் 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க, இவன் கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கவனுக்கு மது கொஞ்சம் ஒயின் ஷாப் போனால் கொடுக்க மாட்டாங்க, குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தோணும். வெளியில் எங்கேயும் போனாலும் போலீஸ் செக்கப்பு எல்லாம் காவல்துறை இதில் போட்டிருப்பேன். 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் குடிச்சிருக்கணும். 40 வயசுக்குள்ளே இருந்தால் குடிச்சிருந்தா தவறு. அவன் எங்கே குடித்தா, என்ன குடித்தா, யார் மூலமாக கூடணும்னு சட்டத்திட்டப்படி ரீசன் படி முறையை எடுத்து அவனை அந்த பழக்கத்துக்கு